எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பஸ் வந்து போயிட்டுனா இப்போ வந்து இந்த இருபது கரணையாக இந்த மாதிரி இந்த மிஷின் நறுக்கி அதை மறுபடியும் வந்து முழு கரணையாக நறுக்கிறோம். ரவுண்டாக நறுக்கிறோம். நறுக்கி அதனால் வந்து முளைப்புத்திறன் கூட இருக்கும். இந்த செடியினுடைய தடிமானோட பருமானம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதை நினைக்கிறோம். இந்த வந்து இந்த இதில் வச்சு குக்கர் மாதிரி கம்ப்ரஸரில் வச்சு இந்த மாதிரி இதை பருவம் எடுத்து ஒரு 5 to 10 நிமிஷம் இதை வந்து இப்படி நினச்சி இதனால் வந்து நோய் வராது. இந்த வந்து இப்போ பெரசல்பேட்டு, சிங்சல்பேட்டு, யூரியா மருந்து, நோய் மருந்து மூணையும் போட்டு நினச்சி இந்த மாதிரி பண்ணுறோம். அதனால் மற்ற நாற்றை விட எங்களோட நாற்று வந்து நல்லா திறமாகவும் இருக்கும். எங்கள் நாற்றை நட்டிங்கன்னா நோய் வராது, எந்த ஃபங்கஸும் அட்டாக் ஆகுது. இப்போ அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறோம். இதனால் சிறப்பு மெத்தேடு அவங்க வச்சு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொண்டாந்து லைம் பண்ணிடுறோம். இந்த மாதிரி லைம் பண்ணிவிட்டு வச்சுட்டு மேலே அந்த கொக்கப்பித்தை போட்டு மூடிடுறோம். மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பச்சை வலையில் போட்டு மூடாக போடுறது. இந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு இந்த மாதிரி 5 நாளைக்கு வந்து மூடாக்கு போட்டு வச்சிடுறோம். 5 நாள் மூடாக்கு போட்டதையும் ஒரு 7ஆம் நாள் எடுத்துடுறோம். இப்போ 7ஆம் நாள் பயிர் முளைச்சிருக்கு பாருங்களேன். 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு 90% 100 வச்சோம்னா ஒரு 90 பயிர் வந்து இது நல்லாவே முளைச்சிடும். இந்த மாதிரி வந்து முளைப்பு வந்துடும். காடு எடுத்தா எடுத்துருவாரு. மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ 21 நாள் ஆகுது. இந்த பயிர் வந்து 21 நாள் ஆகுது. என்னுடைய வேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா போயிடும். அந்த ஏற்கனவே சிப்பட் மெத்தடில் போட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாதியாக இருக்கும், நிறைய டேமேஜ் வரும். இதனால் போடுறதுனால நல்ல முளைப்பு இருக்கும். நாற்றினுடைய தடிமானமாடைய ஊக்கமாக இருக்கும். அதனுடைய இந்த பாருங்களேன், இந்த டிப்பு பாருங்கள். இந்த ஸ்டிப்பு வந்து நல்லா திக்னஸாக 1 2 3 4வது இலை வருது. 5வது இலை வந்து நட்டுடலாம். நாற்றை வண்டி வயல் நட்டிங்கன்னா இது நல்லா திறமாக இருக்கும். அதனால் எல்லாரை விட எங்கள்கிட்ட ஒரு நாற்று வந்து நல்லா திறமாகவும் பூச்சி நோய் தாக்காத ரகங்களும் புதிய ரகங்களாக குடியாத்தம் 8 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரகம் போட்டிருக்கோம். 8632 போட்டிருக்கோம். அப்புறம் வந்து PA80 பேரி ரகம் வந்து 655ன்னு ஒரு ரகம் போட்டிருக்கோம். எனக்கு 4-5 ரகம் வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி கரும்பு நடுங்க. இதனால் ட்ரில்லஸ் அதிகமாக வரும். இது மாதிரி போத்து நிறையா வரும். கரும்புனுடைய ஈல்டு அதிகமாக வரதுடைய வாய்ப்பு இந்த SSI டெக்னாலஜியில் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இப்போ இந்த நாற்று வந்து 30 நாள் ஆக போகுது. 28 நாள் ஆகுது. இந்த நாற்று வந்து 28 நாள் ஆகுது. இது நடுற ஸ்டேஜில் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த நாற்று வந்து இந்த மாதிரி இருக்கும். 4வது இலை வந்துருச்சு. இதுக்கு இந்த மாதிரி ரூட் ஃபார்மிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்.